असंप्रज्ञात समाधि प्रतिपादकानि योगशास्त्राणि अतीव अत्रैव पर्यवसितानि स्वयं ईदृशो योगी पूर्वोदाहृतश्रुतौ ब्रह्मविद्वरिष्ठ इत्युच्यते तदेवं पार्श्वस्थबोधितः सिद्धो न पश्यति इत्यनयोः भूमिद्वये व्यवस्थितत्वान् न कोऽपि विरोधः। तत्रायं संग्रहः पञ्चम्यादिभूमित्रयरूपायां जीवन्मुक्तौ सम्पद्यमानायां द्वैतप्रतिभासाभावेन संशयविपर्ययप्रसङ्गाभावात् उत्पन्नं तत्त्वज्ञानम् अबाधेन रक्षितं भवति। तेयं ज्ञानरक्षा जीवन्मुक्तेः प्रथमं प्रयोजनम्। ஏழு பூமிகள் சொல்லியிருக்கு. ஞான பூமின்னு சொல்லி ஆரம்பிச்ச 7 விதமா சொல்லி அதுல 5 ஆரம்பிச்ச 5, 6, 7 இது 3 ஜீவன் முக்தின்னு சொல்றது. அதுதான் கொண்டு போய் முடிக்கிறார். தத்ராயம் சங்கிரஹ பஞ்சம்யாதி பூமி த்ரயரூபாயாம் ஜீவன் முக்தவும் துவைத பிரதிபாசாபாவேன துவைதம் தெரியறதே இல்லை. அதனால சம்சய விபரீய பிரசங்காபாவா சம்சயத்துக்கும் விபரீயத்துக்கும் பிரமத்துக்கும் ஒன்றும் பிரசக்தியே இல்லை. அப்படி இருக்கிறதுனால தத்துவஞானம் அபாதேன ரட்சிதம் பவதி. இருக்கக்கூடிய அந்த தத்துவஞானத்துக்கு எந்த பாதையும் ஏற்படவில்லை. ஜெயம் ஞான ரக்ஷா ஜீவன் முக்தேகி பிரதமம் பிரயோஜனம். ததோ த்விதீயம் பிரயோஜனம் யோகபூமீனாம் தேவத்வாதி பிராப்தி ஹேதுதயா தபஸ்துவம் திரஷ்டவியம். ஜீவன் முக்தியுடைய பிரயோஜனங்கள் என்னென்ன யோசிச்சுருக்கோம். முதல் சொல்ல வேண்டிய பிரயோஜனம் அது வந்து ஜீவன் முக்திங்கிற அவஸ்தையில் வரும்பொழுது துவைத பிரதிபாசமே இல்லாமல் இருக்கிறதுனால ஞான ரட்சை என்று நிற்கிறது. வந்த ஞானம் அப்படியே சுரட்சிதமாக நிற்கிறது. இரண்டாவது பிரயோஜனம் தபஹா துதியம் பிரயோஜனம் யோக பூமீனாம் தேவத்வாதி பிராப்தி ஹேதுதயா தபஸ்துவம் திரஷ்டவியம். தபஸ்ன்னு என்ன சொல்ல போறோம்னா, இப்போ ஜீவன் முக்தியினால அப்புறம் விதேக முக்தி கிடைக்கலன்னா கூட ஒருவேளை பிராரப்தம் அதிகமா இருக்கும்பொழுது ஜீவன் முக்தியில் இருந்தாலும் விதேக முக்தி இல்லாமல் வரல. அப்பொழுது என்ன வரும்? தேவத்வாதி பிராப்தி, தேவத்வாதி புண்ணிய லோகத்துல போறது. யோக பூமியினாம் தேவத்வாதி பிராப்தி ஹேதுத்துவம் இருக்கு. இந்த யோக பூமிகள் நான் என்ன நினைக்கிறேன், ஜீவன் முக்தி அடைஞ்ச பிறகு தேவத்வாதி பிராப்தின்னு தோணல. அப்படி அபிப்பிராயம் இருக்காது. அப்படி இருக்காது, அது மறந்து போச்சு. அது 7 விதமா சொல்லியிருக்கு இல்லையா? 7 விதமா சொல்லியிருக்கு. அதுல இது ஞான பூமி சுதேச்சாஸ்யா பிரதமா சமுதாகிருதா விசாரணா திதீயாஸ்யா திருதீயா தனுமானசா தத்வாபத்தி சதுர்த்தாஸ்யா ததோ அசம்சக்தி நாமிகா பதார்த்தாபாவினி ஷஷ்டி சப்தமி துரியஜா ஸ்மிருதா ஸ்மிதக்கிம் மூடயேவாஸ்மி பிரேக்ஷேகம் சாஸ்திர சஜ்ஜனைஹி வைராग्य शुभयोरिच्छा प्रथमा प्रोच्यते बुधैः शास्त्र सज्जन संपर्क वैराग्याभ्यास पूर्वकं सद्विचार प्रवृत्तिर्या प्रोच्यते सा विचारणा. 2 विचारणा शुभेच्छाभ्याम इंद्रियार्थेषु असक्तता यत्र सा तनुनामेति प्रोच्यते तनुमानसा. भूमिका तृतीयाभ्यासात् चित्ते अर्थ विरतेर्वशात् सत्वात्मनि स्थितिः சுத்தே சத்வாபத்தின் உதாரணா. இங்கதான் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். 3 பூமிகளை ஆரம்பத்தில் சொல்லி அது 3 ரொம்ப ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி அபியாச திசைன்னு சொல்ல முடியும். 4வது பிரிவுக்கு வந்துருத்தோம்னா யோகின்னு சொல்ல முடியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்க 4வது பூமிகைக்கு வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் யோகின்னு சொல்லலாம். 5, 6, 7 வந்துருத்தோம்னா ஜீவன் முக்தன்னே சொல்லலாம். அப்படின்னா சொல்லியிருக்க. இது ஜீவன் முக்தி அவஸ்தையில வந்துருத்தோம்னா அதுக்கு பிரயோஜனம், முதல் பிரயோஜனம் ஞான ரட்சை. 2வது இது யோக பூமிகளுக்கு பிரயோஜனம் சொல்லிட்டு அது ஜீவன் முக்தி அவஸ்தையில் வந்துருத்தோம்னா ஞான ரட்சைன்னு சொல்றது. அதுக்கப்புறம் द्वितीयं प्रयोजनं योगभूमीनां देवत्वादि प्राप्ति हेतुया तपस्त्वं द्रष्टव्यं. तद्धेतुत्वं च अर्जुन भगवतोः
ஸ்ரீராம வசிஷ்டயோஸ்து பிரஷ்னோத்தராபியாம் அவகமியதே. அது அவரே சொல்ல பார்க்கலாம். என்ன எங்க போறது விசாரம்னா, ரெண்டாவது பிரயோஜனமா சொல்ல போறது எது, இந்த யோகாபியாசத்தினால மோட்சம் வரைக்கும் வருது இல்லைன்னா கூட வியர்த்தமா போகலையத புண்ணியலோகத்துக்கு காரணமா இருக்கும். திருப்பி இங்க புண்ணிய குலத்துல ஜென்மம் வர்றதுக்கு காரணமா இருக்கும். அப்படியெல்லாம் கீதையில் வருது இல்லையா, அந்த இடம் தான் கோட் பண்றது. அயதி ஸ்ரத்தையோ அதுதான் அயதி ஸ்ரத்தையோபேதா யோகா கலிதமானசா அப்பிராப்தி யோக சம்சித்தியும் காங்கதிம் கிருஷ்ண கச்சதி தச்சின் நோபய விக்ரஸ்த சின்னாபிரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணபதி ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா சேத்துமருகஸ்ய சேஷதா ததன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதா நஷ்ய உபபத்யதேன்னு பிரசித்த கேள்வி. அர்ஜுனனுடைய கேள்வி பிரசித்தமா இருக்கு. அயதி ஸ்ரத்தையோபேதா யோகா சலிதமானசா ஸ்ரத்தையோட யோகம் ஆரம்பிச்சு அநேக வருஷமா அது அநேக காலம் அதை அனுஷ்டிச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அயதினா அந்த சைவம் கொஞ்சம் விட்டு போச்சு. அதனால அப்படி யோக சம்சித்தியை அடையாமல் கைவல்யத்தை அடையாமல் அப்படி விட்டு போச்சுன்னா என்ன வரப்போறது, வியர்த்தமா போயிருக்கோ முக்கிய கேள்வி. கச்சின் நோபய வித்ரஷ்டா சின்னாபிரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணபதி. பிரம்மணபதி விமூட, அந்த பிரம்ம மார்க்கத்துல ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த மார்க்கத்துல மூடனா போயிடும். ஏன்னா கிடைக்கல, கைவல்யம் வரைக்கும் போல. அதனால பிரம்மணபதி பிரம்மத்தினுடைய மார்க்கத்துல விமூடனா போயிருக்கிறதுனால அப்பிரதிஷ்டா பிரதிஷ்டையை கைவரிக்கல. பிரதிஷ்டனா ஸ்திதி வரல. அப்ப என்ன வரும், நாசம் தானே வரப்போறது. அர்ஜுனனுடைய சந்தேகம். கச்சின்ன உபய வித்ரஷ்டா சின்னாபிரமிவ நஷ்யதி நனஷ்யதி வா அப்படி கேள்வி. உபய வித்ரஷ்டா, உபய வித்ரஷ்டா போகமும் அனுபவிக்கல மோட்சமும் வரல. அந்த மாதிரி சின்னாபிரமிவ, அமரம்னா இந்த இடத்துல ஒரு தோணி நௌகை, அது சின்னமா போயிடுச்சுன்னா ஒன்னுக்கும் உபயோகம் இல்லாம போயிடும். சின்னாபிரமிவ நஷ்யதி ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா சேத்து மருகஸ்ய சேஷதான்னு கேட்கிறார். அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச பார்த்த நைவேக ந அமுத்திர விநாசஸ்ய வித்தியதே. இஹ இந்த லோகத்திலும் இல்லை, வேற எந்த லோகத்திலும் இல்லை. நகி கல்யாணத்துக்கு கஷ்டி துர்கதின் காத வச்சதி. நல்ல காரியம் பண்றவன் கெட்ட கதியை அடையிறது அப்படி கிடையவே கிடையாது. அப்படின்னா விகித கர்மாக்களுடைய பலம் எது பண்ணாலும் நசிக்கிறது இல்லை, நசிக்கிறது கிடையாது. கொஞ்சம் அப்புறம் விட்டு போச்சுன்னா கூட விகித கர்மா பண்றதுனால கிடைக்க வேண்டிய பலத்துக்கு அழிவு கிடையாது. அந்த பலம் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. கர்மாவுக்கு எல்லாத்துக்குமே அப்படி சுபாவம் இருக்கான்னு கேட்டா எல்லா கர்மாவுக்கும் அப்படி சுபாவம் இருக்கு. ஆனா நடுவில் விட்டு போச்சுன்னா சுபாவம் இல்லாம அந்த கர்ம பலத்தை கொடுக்கறது என்கிற சுபாவம் இல்லாம போயிடுமோ ஒரு சந்தேகம் வந்தது. அப்படி இல்லை, அந்த எவ்வளவு தூரம் பண்ணி இருக்கோ அதனுடைய பலன் இருக்கவே இருக்கிறதுக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்றேன். நகி கல்யாணத்துக்கு துர்கதின் காத்த கச்சதி பிராப்திய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாம் தேஹே யோக பிரஷ்டோ அபிஜாயதே. புண்ணிய லோகத்துல போய் சுகம் அனுபவிச்சு உஷித்வா சாஸ்வதி சமாக, சமான சம்வத்சரம் அர்த்தம், சமா சம்வத்சரம் அர்த்தம். அநேக சம்வத்சரங்கள் புண்ணியத்தை அனுபவிச்சு அப்புறம் க்ஷீணே புண்ணியே சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே. க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விசந்தியில் இருந்தாலும் மர்த்தியலோகத்துல எங்கேயோ போய் விழலாமோ இல்லையோ, அப்படி இல்லை. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் அஜ்ஞானிகளுடைய கிரகத்துல வந்து பிறக்கிறது. யோக பிரஷ்டா அபிஜாயதே. அப்ப யோக பிரஷ்டன்னா எப்படி நினைச்சுக்கணும், யோக மார்க்கத்துல ரொம்ப காலம் இருந்த அப்புறம் அது அந்த யோக மார்க்கத்துல இருக்கிற ஸ்திதி கொஞ்சம் விட்டு போச்சு, அவ்வளவுதான். இல்லாம துஷ்டனா மாறி போச்சுன்னு ஆகக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கு வேற தனி. அந்த யோக மார்க்கத்துல இல்லை, அவ்வளவுதான்.
அது ரொம்ப வருஷமா அனுஷ்டானம் பண்ணி அந்த மாதிரி சமயத்தோடு இருந்து அந்த சமயமம் என்கிற அம்சம் விட்டு போச்சு, அவ்வளவுதான். அப்படி இருக்கலாம். விருத்தாவஸ்தையெல்லாம் அந்த அந்த வரைக்கும் புண்ணியங்கள் பண்ணி அந்த மாதிரி இருந்தவா கொஞ்சம் ஒன்றும் இல்லாம அலசமா இருக்கிற மாதிரி இருக்கு தோன்றது, அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கலாம் இல்லையா? அனுஷ்டானத்தில் இருந்தவா, யோகியே சொல்லல, உதாரணமா கொடுக்குறேன். ஒரு 9 அனுஷ்டானத்தில் இருந்தவா கொஞ்சம் வயசான அப்புறம் ஒன்றும் எல்லாமே விட்டு அப்படியே சும்மா உட்காந்து இருக்கிற மாதிரி நம்ம முடியாம இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இந்த யோகிக்கும் அப்படி வரலாம். யோக மார்க்கத்தில் இருந்த கொஞ்சம் சமயமும் போயிடுத்தோங்கிற மாதிரி அவ்வளவுதான். இல்லாம அது இல்லாம ரொம்ப ஒரே துஷ்டனா மாறி போச்சு அப்படி இருந்தா ஒன்றும் முடியாது. ऋषीणां श्रीमतां गेहे योगभ्रष्टो अभिजायते अथवा योगिनामेव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरं लोके जन्म यदीदृशम्. அந்த மாதிரி குலத்தில் வந்து பிறக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். தத்ரதம் புத்தியோகம் புத்தி சயோகம் லபதே பௌர்வதேகிகம். அது மட்டும் இல்ல, அவருடைய குலத்தில் பிறந்து மகான்களுடைய குலத்தில் பிறந்தால் அந்த அந்த மகான்கள் இருந்த பிதாக்களோ பிதாமகளோ அந்த மாதிரி அவர் இருந்த வழியிலே இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லையே. ஆனா அப்படி கிடையாது. தம் புத்தியோகம் லபதே பௌர்வதேகிகம் அதுவும் இருக்கு. மகான்களுடைய குலத்தில் பிறந்த புத்தி வேற விதமா இருக்குன்னா என்ன காரணம்? பூர்வ ஜென்மத்துல அந்த வாசனை இல்லைன்னு அர்த்தம். வாசனை கிடையாது பூர்வ ஜென்மாவில, அந்த சத்கர்ம வாசனை இல்லை, சன்மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு தேவையான அந்த வாசனை இல்லை. ஆனா ஏதோ ஒரு புண்ணியத்தினால, புண்ணியம் வேற விதமா கூட இருக்கலாம். புண்ணியம்னா வாசனை இல்லாமலே புண்ணியம் இருக்கும். ஏதோ ஒரு மகத் காரியம் பண்ணா அந்த புண்ணியம் திடீர்னு வரும், பாவம் வர்ற மாதிரியே வரும். பாவமும் அப்படி வரும். ஏதோ ஒரு கெட்ட காரியம் பண்றதா இருந்தா உடனே அது ஜெனரேட் ஆகிற மாதிரி புண்ணியம் வரும். வாசனைங்கிறது எப்ப கிடைக்கிறதுன்னு கேட்டா, அது அப்படியே அந்த மார்க்கத்திலே இருந்தா தான் வாசனை கிடைக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்னால அந்த வாசனை வராது. பாபத்தை பாருங்க, ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கா, அந்த ஒரு மனுஷனை ஏதோ ஒரு புத்தி விசேஷத்தினால ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல வேற விதமா ஏதோ ஒரு அபத்தம் பண்ணி விட்டா, இப்படி வரலாம் இல்லையா? வாசனை வர, அந்த பாப வாசனை வரணும்னா பாபமே பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக உதாரணம் கொடுக்குறேன். ஒரு அநேக காலமா அந்த நிரந்தரமா அதை பண்ணிட்டே இருந்தா வாசனையா வரும். ஆனா பயங்கரமான ஒரு பாபம் கிடைக்கிறதுக்கு வாசனை தேவையில்லை, புரியுதா? சஜ்ஜனமா இருந்தாலும் ஏதோ ஒரு மகா பாபம் உடனே ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதோ ஒரு மனசுல விழுந்ததோ அந்த மாதிரி அப்புறம் பச்சாத்தாபம் வந்தாலும் பண்ணது பண்ணியாச்சு இல்லையா? அதனால மகா பாபம் வரதா இல்லையா கேட்டா வரும், கண்டிப்பா வரும். அந்த பாபத்தினால எப்படி வரலாம்? இவர் இந்த பாபத்தினால ஏதோ ஒரு கெட்ட இடத்துல போய் ஜெனிக்கிறது. ஆனா வாசனை மற்ற புண்ணிய வாசனை தான் இருக்கும். இப்படி வரலாம் இல்லையா? இது விபரீதம் பாருங்க. புண்ணியகர்மா எதுக்காக சொன்னேன், வாசனையா மாறணும்னா ஏதோ ஒரு உடனே ஏதோ ஒரு பாபம் பண்ணா பாப வாசனை வராது. அவர் ஜென்மாவில் வேற பாபமே பண்ணல, நல்லவரா இருந்திருக்கார். ஏதோ ஒரு பண்ணது மகா பாபமாச்சுன்னா போது. இப்ப எப்படி இருக்கும் அவருடைய வாசனை? எப்படி இருக்கும்? கர்மபலம் எப்படி இருக்கும் பாருங்க. வாசனை எப்படி இருக்குன்னா புண்ணிய வாசனை தான் இருக்கு. ஏன்னா ஜென்மாவில் பூரா அதுதான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு பாபம் பண்றதுனால மட்டும்தான் இந்த துர்கதி வந்தது. ஆனா அந்த பாபம் பண்ண பிறகும் பிராயஷ்சித்தம் வந்திருக்கும். அதனால வாசனை அப்படியே நிற்கிறது. இது ஏன் வந்தது கேட்டா அப்படி வந்தது, அவ்வளவுதான். ஆனா அதனுடைய பலம் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி அனுபவிக்கணும்னா என்ன வரும்? அதனுடைய பலமா கொண்டு வருது. அப்படியெல்லாம் ககனா கர்மனோகத்தின்னு சொல்ற மாதிரி, ககனா கர்மனோகத்தின்னா அதுக்கு நியமம் இருக்கு. நியமம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். அவ்வளவுதான். யாரு எப்படி எந்த மாதிரி விசாரத்துல எந்த மாதிரி இருக்கிறவா எப்படியெல்லாம் பலத்தை அடையிறதுன்னு நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. அவ்வளவுதான். அதுக்கு கிரமம் இல்லை, நியமம் இல்லை, அப்படி இல்லை. அவ்வியவஸ்திதம் அர்த்தம் இல்லை, வியவஸ்திதமா இருக்கு. சர்வஜனாதான் தெரியும். அசர்வஜ துர்விஜயம் ஒரு வார்த்தை வருது சாஸ்திர கிரந்தங்கள்ல. பதிதம் அசர்வஜ துர்விஜயம், அசர்வஜனால தெரிவிக்க முடியாதுன்னு அர்த்தம். அசர்வஜேன துர்விஜயம், சர்வஜேனையும் விஜயம் அர்த்தம். அப்படி இருக்கலாம்.
அந்த மாதிரி இப்போ ஒரு பாப வாசனை வரணும்னா எப்படி இருக்கணும்? பாபமே பண்ணிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு பாபம் பண்றதுனால பாப வாசனை இல்லை. அந்த மாதிரி புண்ணிய வாசனை வர்றதுக்கும் புண்ணியமே பண்ணிட்டு இருக்கணும். ஒருத்தர் கெட்டவர், நல்லவர் கிடையாது, துர்ஜனமா இருந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு மகா புண்ணியம் பண்ணினான் நடுவுல, அப்படியும் வரலாம் இல்லையா? துர்ஜனமாக இருந்திருக்கா, இருந்தாலும் ஏதோ ஒரு நடுவில் ஏதோ ஒரு இதனால ஒரு மகா சத்காரியம் பண்ணார். அந்த புண்ணியத்தினுடைய பலமா எப்படி இருக்கலாம்? ஒரு ஸ்ரீமதான் சுச்சீனாம் ஸ்ரீமதான் கேசே பிறந்திருக்கலாம், அப்படி வரலாம். ஆனா பிறந்தப்புறம் எப்படி இருக்கும்? வாசனை மற்றபடி இருக்கும், பூர்வ வாசனை அப்படியே இருக்கும். அப்ப நம்ம மற்றவா பார்த்தா என்ன சொல்லுவா? இந்த மாதிரி ஒரு துஷ்டன் இங்கே பிறந்திருக்கானே அப்படி நிந்த பண்ணுவாங்க. என்ன எப்படி இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு புண்ணிய குலத்துல பிறந்திருக்கேன்? ஆச்சரியமா இருக்கேன். ஆச்சரியம்னா ஆச்சரியம் இல்லை, இப்படிதான் நடக்கிறது. அதனுடைய ப்ராசஸ் இப்படி. ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை, அது அப்படியெல்லாம் வரலாம். ஏன்னா ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய பலமா தான் அங்கே பிறக்கிறது. ஆனா அந்த புண்ணியம் இருக்குன்னா அதுக்கு அந்த புண்ணிய வாசனை எப்படி மாறி போச்சுன்னா, வாசனை இருக்கிறாங்கிறது இல்லை, வாசனை விபரீதமா கூட இருக்கலாம், புண்ணியமே பண்ணிட்டு இருக்கல. அது யாருக்குமா ஏதோ ஒரு புண்ணியம் வந்தது அவ்வளவு. ஆனால் இந்த யோகத்துல இருந்தவருக்கு யோக பிரச்சனுடைய விசேஷம் என்னன்னா, அவர் யோக மார்க்கத்திலே இருந்திருக்கார், சஜ்ஜனமாவும் இருந்திருக்கார். அப்படி இருக்கிறவர் சித்தியை அடையலே மட்டும்தான், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவர் சித்தியை அடையாமல் இறந்து போறதா இருந்தால் அதனால நஷ்டம் ஒன்றும் இல்லை. புண்ணிய லோகங்கள் எல்லாம் போய் பார்த்து திருப்பி வந்த சுதீனாம் ஸ்ரீமதாம் கேகே அபிஜாயதே. அது மட்டும் இல்லை, வந்த பிறகு வேற விதமா மாறி போறது அப்படி கிடையாது. தத்ர தம் புத்தி சயோகம் லபதே பௌர்வதேகிகம். முன்னாடி இருந்த ஜென்மாவில எப்படி அந்த யோக மார்க்கத்தில் இருந்திருக்கானோ அப்ப கிடைச்ச அந்த வாசனை, புத்தி சயோகம்னா அந்த வாசனை நம்ம அந்த வாசனை அப்படியே கிடைக்கிறது. லபதே பௌர்வதேகிகம். பூர்வ தேகத்துல எப்படி இருந்திருக்கானோ அந்த காலத்துல சேர்ந்த அந்த வாசனை சம்ஸ்கார விசேஷம் அந்த கரணத்துல அப்படியே இருக்கு. மனசு ஒன்றும் மாறலையே, சரீரம் தானே மாறுது. அந்த கரணம் சூக்ம சரீரம் ஒன்றும் மாறல, அந்த சூக்ம சரீரம் அப்படியே இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வாசனையும் அப்படியே இருக்கு. தத்திரத்தம் புத்தி சயோகம் லபதே பௌர்வதேகிகம் எததேக ததோ பூயா சம்சித்தௌ குருநந்தனா. சித்தி அடையிறதுக்காக திருப்பியும் அந்த மார்க்கத்திலே பிரயத்னம் பண்ணிட்டு இருப்பா. அதனால பண்ணதுக்கு ஒன்றும் நேகாபிக்கிரம நாசோஸ்தி கீதையில் வருது. பிரத்யவாயோ நவித்தியதே நேக அபிக்கிரம நாசோஸ்தி கிருஷ்யாதீனாம் இவ நாஸ்தின்னு அர்த்தம் பாஷ்யத்துல சொல்ற. கிருஷ்யாதீனாம் இவான பாஷிகாரர் அதுக்கு அர்த்தம் வியாக்கியானம் பண்ற. கிருஷ்யாதீனாம் இவானா எப்படி விபரீத திருஷ்டாந்தம். கிருஷ்யாதிகளுக்கு எப்படி நாசம் இருக்கோ அப்படி கிடையாதுன்னு அர்த்தம். என்ன அபிப்பிராயம்? அவருடைய அபிப்பிராயம், கிருஷ்யாதிகள் ஒரு கிருஷி ஆரம்பித்து நன்னாவே வளர்ந்துன்ற சத்தியம் எல்லாம் ஒரு வர்ற அளவில் வந்தது. அப்பொழுது ஏதோ ஒரு விருஷ்டியோ அனாவிருஷ்டியோ அதிருஷ்டியோ போச்சுன்னா இந்த வரைக்கும் பண்றதுனால ஏதாவது லாபம் கிடைக்குதா? ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சர்வாம்சேன நஷ்டம். அதுக்கு திருப்பி அதுக்கு ஒன்றும் யூஸே கிடையாது, அப்படியே விட வேண்டியதுதான். அதான் நாஸ்தீனம் அப்படி கிடையாது சொல்றதுக்கு. ந கிருஷ்யாதீனாம் இவ நேகாபிக்கிரம நாசோஸ்தி. ஆரம்பித்தது எவ்வளவு தூரம் போயிருக்கோ அவ்வளவு தூரம் நிற்கும், அது எங்கேயும் நஷ்டமாகாது. சித்தி அடையலைன்னா கூட அதுக்கு ஒன்றும் நஷ்டம் வராது. ஸ்ரீராம அது ஒரு சந்தர்ப்பம் கீதையில் ஆயிடுச்சு. இதே விஷயம் வசிஷ்ட ராமாயணத்திலும் இருக்கு. ஸ்ரீராம வாச்சா ஏகாமத த்விதீயாம் வா திருதீயாம் பூமிகாம் உத ஆரூடஸ்ய மிருதஸ்யாத கீதృஷி பகவன் கதி. ஏகாமத த்விதீயாம் வா திருதீயாம் பூமிகாம் உத ஆரூடஸ்ய. இங்க ஸ்பஷ்டமா இருக்கு. இதான் நான் யோசிக்கிறேன். ஜீவன் முக்தனுக்கு சித்தி கிடைக்கலன்னா என்ன வரப்போறது விசாரம் இல்லை. இங்க ஜீவன் முக்தனுக்கு விதேக கைவல்யம் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த 7 பூமிகைகள் சொல்ற அந்த இதுல ஆரம்பத்துல 1, 2, 3 பூமிகையில் இருந்த யோகி அவன் யோகின்னு சொல்ல முடியும், ஆனா ஜீவன் முக்தன் சொல்ல முடியாது. யோகியா இருந்தவன் ஏகாம் அத த்விதீயாம் வா திருதீயாம் பூமிகாம் உத
அதெல்லாம் நான் திருப்பி சொல்ல போறதில்லை. 1, 2, 3 இந்த பூமிகையில் இருந்தவன் ஆரூடஸ்ய, இவன் யோகாரூடன் சொல்ல முடியும், யோகாரூடன் சொல்ல முடியும். 4வது பூமிகையில் வந்து யோகாரூடன் சொல்ல முடியும். அப்படி இருந்தவனுக்கு மிருதஸ்யா, சித்தியை அடையாமலே இறந்து போயிட்டுனால் மிருதஸ்ய கீதൃஷி பகவன் கதி, ஏ பகவன் அவருக்கு என்ன கதி வரப்போறது, இதே கேள்வி ஸ்ரீராமர் கேட்கிறார். ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச யோக பூமிகையா உத்கிராந்த ஜீவிதஸ்ய ஷரீரிணः பூமிகாம்சானுசாரேண க்ஷீயதே பூர்வ துஷ்கிருதம் ததः சுர விமானேஷு லோகபாலபுரேஷு ச மேரூபவன குஞ்சேஷு ரமதே ரமணீ சகா. புண்ணியலோகங்கள் அடையிறதுன்னு அர்த்தம். யோக பூமிகையோத்கிராந்த ஜீவிதஸ்ய ஷரீரிணா, யோக பூமிகையா உத்கிராந்த ஜீவிதஸ்ய, உத்கிராந்தினால் லோகாந்தர கமனம், சரீரத்தை விட்டு போறது. உத்கிராந்தி கதி ஆகதி 3 சூத்திரமே இருக்கு பிரம்மசூத்திரம். உத்கிராந்தி கத்தி ஆகத்தினாம் ஒரு சூத்திரம். உத்கிராந்தி கத்தி ஆகதி, உத்கிராந்தி கத்தி அதிகரணம்னு விவகாரம் பண்றோம். உத்கிராந்தி கத்தி ஆகத்தினா என்ன வித்தியாசம்னா, உத்கிராந்தினா இந்த சரீரத்தில் இருந்த சூக்ஷ்ம வெளியில் வருது, வெளியில் போறதுக்கு உத்கிராந்தின்னு பேரு. கதினா அடுத்த லோகத்துல போய் சேர்றதுக்கு கதின்னு பேரு. ஆகதினா அங்க திருப்பி வருது, அங்க இருந்து திருப்பி வர்றதுக்கு ஆகதி. உத்கிராந்தி கத்தி ஆகதினா ஷரீரிண உத்கிராந்தஸ்ய, ஷரீரி ஆத்மா சூக்ஷ்ம சரீர விசிஷ்டனான ஆத்மா யோக பூமிகையா உத்கிராந்த, அந்த யோக பூமிகையில் இருந்த சரீரத்தை விட்டு வெளியில் வந்தவன் பூமிகாம்சானுசாரேன க்ஷீயதே பூர்வ துஷ்கிருதம், அந்தந்த பூமிகையுடைய சுபாவத்தை அனுசரித்து பாபத்தை க்ஷயிக்கிறது, பாபம் க்ஷயிக்கிறது. அத சுரவிமானேஷு லோகபாலபுரேஷு, சுரவிமானங்கள் புராண பாஷையில் சொல்றார். சுரவிமானங்கள் வந்த லோகபாலபுரங்களில் போய் நேரூபவன குஞ்சேஷு ரமதே ரமணீ சகா, பலவித போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார். புக்தே சுகிருத சம்சாரே துஷ்கிருதேச்ச பராகிருதே, அந்த எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த புண்ணியம் செய்கிறதா இருந்தால் துஷ்கிருதேச்ச பராகிருதே, துஷ்கிருதமும் போயிடுது. அப்பொழுது போகக்ஷய பரீட்சீனே ஜாயந்தே யோகினோ புவி, யோகினா புவி ஜாயந்தே, பூமியில் திருப்பி வருது. எங்க சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேக, அந்த வார்த்தை அப்படியே வருது. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே குப்தே குணவதாம் சதாம் புண்ணியவதாம் சஜ்ஜனானாம் குப்தே பரிபாலிதே தத்ர பிராக்பாவனா அபியஸ்த யோக பூமி த்ரயம் புதாः ஸ்பிருஷ்ட்வா பரிதபந்தி உச்சைஹி, பரிதபந்தி இல்லை, ஸ்பிருஷ்ட்வா பரிபதந்தி உச்சைஹி உத்தமம் பூமிகா கிரமம். முன்னாடி இருந்த 3 பூமிகையே திருப்பி கொண்டு வந்து அதுக்கு மேல இருக்கிற பூமிகைகளுக்கு ஏற போறார். அவ்வளவுதான், கீழே போறது இல்லை. எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோ அதுக்கு க்ஷயம் ஒண்ணும் இல்லை. அஸ்தேவம் யோக பூமிகானாம் தேவலோக பிராப்தி ஹேதுக்கும் தாவதா தபஸ்தும் குதா. இந்த யோக பூமியை தபஸ்ன்னு சொல்றதுல, தபஸ்ன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அது வந்து லோகாந்திர பிராப்திக்கு காரணமா சொல்லுங்க, தபஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம். அஸ்தேவம் யோக பூமிகானாம் தேவலோக பிராப்தி ஹேதுத்துவம், தேவலோக பிராப்திக்கு ஹேதுவா இருக்கட்டும், ஹேதுத்துவம் அஸ்து இருக்கட்டும். தாவதா தபஸ்தும் குதா, அது மட்டும் வச்சுட்டு தபஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும்? ததாச்ச இது சேத் ஸ்ருதேரிதி ப்ரூமஹா, ஸ்ருதி என்ற விவகாரம் பண்றது இந்த யோக பூமிக்கே தபஸ்ன்னு சொல்றது. என்ன கேள்விக்கு என்ன காரணம்? முதல் 3 பூமிகையில் தானே இருக்காது, அது வந்து தபஸ்ன்னு சொல்லக்கூடாது. முதல் 3 பூமிகையில இருக்கிறவன் ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால அதே போய் தபஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம். ஆனா சொல்லலாம், சுதியை கோட் பண்ணி காமிக்கிறார். இது சேத் ஸ்ருதேரிதி ப்ரூமஹா ததாச்ச தைத்திரியா ஆமனந்தி தபசா தேவா தபசர்ப்பய சுவர் அந்தவிந்தன் அப்படிதான் இருக்கும், ரிஷயான் இருக்கான். அதுதான் சந்தேகம் இல்ல, தப்பு இருக்கு. தபச ரிஷயான் இருக்கான், இதுல வேற தபசர்
தபசர்ப்பயான்னு இருக்கு. இது போயிடுச்சு, கோடு போயிடுச்சு. அன்வவிந்தன் தபசுனால தேவதா பாவத்தை பிரார்த்திச்சிருக்கார். ஸ்ருதிக்கு அர்த்தம் ரிஷயா சுவஹ அன்வவிந்தன், சுவஹான சொர்க்கலோகத்தை பிராபிச்சிருக்காரு அர்த்தம். தத்துவஞான பிராச்சீனஸ்ய பூமிகா த்ரயஸ்ய தபஸ்து அபி தத்துவஞானோத்தரகாலீனஸ்ய நிர்விகல்பக சமாதிரூபஸ்ய பஞ்சம்யாதி பூமிகா த்ரயஸ்ய தபஸ்வம் கைமுதிக நியாய சித்தம். பாருங்க, இப்போ இந்த ஆரம்பத்தில் இருக்கிற 3 பூமிகையே கூட தபஸ்ன்னு சொல்றது ஸ்ருதியில. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு மேல இருக்கிற 5, 6, 7 எல்லாம் தபஸ்ன்னு சொல்ல வேண்டியது கைமுதிக நியாயம் வந்துருக்கு, சொல்ல வேண்டியதே இல்லைன்னு அர்த்தம். இது ஆரம்பத்தில் இருக்கிறதே தபஸ்ன்னு சொல்றதா இருந்தால் அதுக்கு மேல இருக்கிறத சொல்லவே தேவையில்லை, இருக்கு தபசு தான். தத்துவஞானா பிராச்சீனஸ்ய பூமிகா திரயஸ்ய, தத்துவஞானம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பூமிகா திரயம், அந்த 3 பூமிகைக்கும் தபசுன்னு சொல்லும் பொழுது தத்துவஞானோத்தரகாலீனஸ்ய, தத்துவஞானம் வந்த பிறகு வரக்கூடிய நிர்விகல்பக சமாதி ரூபஸ்ய, அதுக்கு 3 எல்லாமே 5, 6, 7 எல்லாம் நிர்விகல்பக சமாதி ரூபமாவே விவரணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நிர்விகல்பக சமாதி ரூபஸ்ய பஞ்சம்யாதி பூமிகா திரயஸ்ய தபஸ்தும் கைமுதிக நியாய சித்தம். கைமுதிக நியாயம்னா தெரியும் இல்லையா? மகாகஜா பலாயந்தே மக்ஷிகானாந்து காகதி, இந்த மாதிரி மகாகஜா பலாயந்தே மக்ஷிகானாந்து காகதி, இதெல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு. பெரிய யானையே ஓடிட்டு இருக்கு, சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குதான் ஓடுதான் வேணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு கைமுதிகம் ஞானம் சொல்லுங்க. அதையேவ ஸ்மரியதே மனசேந்திரியாணாஞ்ச ஐகாகிரியம் பரமம் தப தத்யாய சர்வதர்மேபியா தர்ம பர உச்சதே. மனசேந்திரியாணாஞ்ச இந்த 3, 5, 6, 7 பூமிகள் எல்லாம் இந்திரிய ஜெயம் இல்லை, இந்திரிய ஜெயத்துக்கும் அப்புறம் நிர்விகல்பக சமாதியிலே இருக்கு. 5, 6, 7 பூமிகளில் இருக்கிறவன் ஜீவன் முக்தி ஸ்திதியில் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி தானே இந்திரிய ஜெயம், மனோஜெயம் இதெல்லாம் கீழே தானே வருது, ஆரம்பத்துல வருது. 1, 2, 3 எல்லாம் வருது. அதுவே தர்மம் சொல்றது. இதனால புண்ணியம் இருக்காங்க கேட்கலாம். புண்ணியம்னா ஏதாவது பண்றதுனால தான் புண்ணியம் கிடைக்கும், அப்படி ஒரு யோஜனை இருக்கு இல்லையா எல்லோருக்கும்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும், பண்றதா இருந்தா தான் பண்றது. விகித கர்மத்துக்கு புண்ணியம் இல்லைன்னு சொல்லலை, அது மட்டும் புண்ணியம் இல்லை. மனசுக்கு ஒரு நியந்திரணம் இருக்குன்னா அதுக்கு தனி ஒரு புண்ணியம் இருக்கு, அது ஒரு தர்மமா சொல்றது. மனசுக்கு இந்திரியானாஞ்ச ஐகாகிரியம் பரமம் தபஹா, மனசு ஏகாகிரமா வைக்கிறதுனால ஒரு புண்ணியம் வருது. இதுக்கெல்லாம் புண்ணியம் இருக்காது, இதெல்லாம் புண்ணிய கர்மம். பூஜை ஹோமம் மட்டும் இல்லை, இதுக்கும் புண்ணியம் இருக்கு. விகிதமாச்சேன், விகிதமா இருந்தா புண்ணியம், அவ்வளவுதானே புண்ணிய சாதனம். விசித்தமா இருந்தா பாப சாதனம். வேற பாகவத்திலே ஸ்லோகம் வருது, அயம் ஹி பரமோ லாபம். அங்கே யோகேன ஆத்ம தரிசனம், அங்கே தர்மபதம் இல்லை, வேற இடத்துல இருக்கு. மனசேந்திரியாணாஞ்ச ஐகாகிரியம் பரமம் தப தத்யாய சர்வதர்மேபியா தர்ம பர உச்சதே. மற்ற தர்மங்களோடு இது உசந்ததா இருக்குன்னு கூட சொல்லுங்க. யத்யபி அனேன நியாயேன தபசா பிராப்தியம் ஜென்மாந்தரம் நாஸ்தி ததாபி லோகசங்கிரகாத் ஏவம் தபஹ யுஜ்யதே. இது லோகாந்திர பிராப்திக்கு சாதனமா இந்த புண்ணியத்தை சொல்லல, இருந்தாலும் அது லோக சங்கிரகார்த்தம் இது தபசுன்னு சொல்றது. அதையேவ பகவான் லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அருகதி இது. சங்கிரஹஸ்ச லோக சங்கிரஹஸ்ச சங்கிராஹ்யஸ்ச லோகஸ்திரிவிதா சிஷ்யோ பக்தஸ்தபஸ்தேரி. வருங்க, லோக சங்கிரகத்துக்காக இது பண்ணணும் சொல்றது இல்லையா? இப்போ இந்த விசாரம் இதுக்காக வந்து ஜீவன் முக்தன் இப்படி பண்ணணும் ஒரு விதி இருக்கிறதுனால ஜீவன் முக்தன் பண்றது கிடையாது. ஜீவன் முக்தனை உத்தேசிச்சு நீ இப்படி இருக்கணும், இல்ல வேற விதமா இருக்கக்கூடாது, அப்படி ஒரு விதி இருக்க முடியாது. தத்துவஞானத்துக்கு அப்புறம் விதியே பிரவர்த்திக்கிறது இல்லை, விதியும் நிஷேதமும் ஒன்றும் பிரவர்த்திக்கிறதே கிடையாது. அப்போ அவரே உத்தேசிச்ச ஒரு விதி நிற்க முடியாது. இருந்தாலும் அப்ப அதனால கேள்வி வருது, ஜீவன் முக்தனுக்கு இது தர்மம் சொல்றது இல்லையா? அது எப்படி ஒட்டுறது? சரியா இருக்காது. ஜீவன் முக்தனுக்கு இது தர்மம்னால்
பிராமணனுக்கு இது தர்மம், கிரகஸ்தனுக்கு இது தர்மம், வித்யார்த்திக்கு பிரம்மச்சாரிக்கு இது தர்மம் என்கிற மாதிரி ஜீவன் முக்தஸ்ய அயம் தர்மா. என்ன தர்மம்? இப்படி சமாதி அவஸ்தையில் நிற்கிறது தர்மம், இந்திரிய ஜெயம் தர்மம். அப்படியா? அப்படி சொல்ல முடியாது. ஆனா தர்மம்னு வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கு. தர்மம் தர்மம் எதே சொல்றதுன்னா ஸ்ரேயஸ் உத்தேசிச்சு வேதத்தினால எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் தர்மம். அப்படி இருக்கும்போது அது யாரே உத்தேசிச்சு எப்படி பண்றதுக்காக எது விதிச்சிருக்கோ அது அவனுக்கு தர்மம். அவ்வளவுதானே? எல்லா தர்மம் தர்ம வாக்கியங்களை பார்த்து எல்லோருக்கும் எல்லாம் தர்மம் அப்படி கிடையாது. அது ஸ்பெசிபிக்கா எடுக்கணும். யாரே உத்தேசிச்சு எது எப்படி விதிச்சிருக்கோ அவருக்கு அப்படி பண்றதா இருந்தா அவருக்கு அது தர்மம். அதிகாரி விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் தான் அது சரியா இருக்கு. காமனா அதை எடுத்துக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஜீவன் முக்தனுக்கு இந்திரிய என்ன ஐகாகிரியம் இந்திரிய ஜெயம் தபஸ் சமாதி இதெல்லாம் ஜீவன் முக்தனுடைய தர்மம் சொல்லும்போது அது சரியா தோணல. என்ன காரணம்? ஜீவன் முக்தனை உத்தேசிச்சு அப்படி ஒரு விதி இருக்கணும். அதை அனுஷ்டானம் பண்றதுக்கு ஜீவன் முக்தன் அதிகாரி. ஜீவன் முக்தன் என்ன எனக்காக இந்த விதி இருக்கு யோசிச்சு அப்படி பண்றதா இருந்தால் அது ஜீவன் முக்தனுடைய தர்மம் சொல்லலாம். அப்படி முடியாது. அப்படி இருந்தா ஜீவன் முக்தனே ஆக முடியாது. அதனால தர்மம் எப்படி சொல்றதுன்னு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார். எத்யப்பி அனேன நியாயேன தபசா பிராப்தியம் ஜென்மாந்தரம் நாஸ்தி ததாபி லோக சங்கிரகாய இதம் தபஹா யுஜ்யதே ஜீவன் முக்தனுக்கு. ஜீவன் முக்தனுக்கு இந்த தபஸ் எதுக்குன்னு ஒரு கேள்வி, எப்படி அது தர்மம் ஆகும்னு ரெண்டு கேள்வி. முதல் கேள்விக்கு பதில் கொடுக்கிறது ஜீவன் முக்தனுக்கு இது தர்மம்னா இந்த தர்மத்தினால அவராலே அடைய வேண்டிய புண்ணிய லோகம் அப்படி கிடையாது. ஏன்னா போகத்துல ராகமே போயிடுத்து. போகத்துல ராகமே போயிடுத்துன்னா அவரால் பண்ண வேண்டிய இந்த சமாத்தியாதி தர்மங்களுக்கு புண்ணியலோகம்னு பலன் சொல்ல முடியுமா? புண்ணியலோகம் பலன் சொல்ல முடியாது. அவருக்கு போகேச்சே போயிடுத்து. அதுல இச்சை இருந்தா தானே அது பலமா சொல்ல முடியும். இஷ்யமானம் பலம் இருக்கு சொல்றது. நிச்சயமானமா இருக்கணும், அப்பதான் பலம் சொல்றது. பிரயோஜனம் அப்பதான் சொல்ல முடியும். அதனுடைய ரிசல்ட் எல்லாம் பலம் சொல்ல முடியாது. அந்த ரிசல்ட் எனக்கு காமியமா இருக்கணும், எனக்கு அது வேணும். ஞாதம் சத் சுகிருத்திதையா இஷ்யதே சத் பிரயோஜனம் இப்படியெல்லாம் வருது. பிரயோஜனத்தினுடைய லட்சணம் எது? ஞாதம் சத் சுகிருத்திதையா இஷ்யதே. எதனுடைய சொரூபம் தெரிஞ்சுட்டா அது எனக்கு இருக்கட்டும், எனக்கு அது வேணும் என்கிற ஒரு இச்சை வருதோ அதுதான் அவனுக்கு அது பிரயோஜனம் சொல்ல முடியும். எதனுடைய சொரூபம் தெரிந்த பிறகு அது எனக்கு இருக்கட்டும். எது ஞாதம் சத ஸ்வவிருத்திதையா இஷ்யதே. ஸ்வவிருத்திதையா சொன்ன தனக்கு இருக்கட்டும் என்கிற ஒரு ஆசைக்கு விஷயமா வருதோ அதுக்குதான் பிரயோஜனம்னு பேரு. அப்படி இருக்கும்போது ஜீவன் முக்தனுக்கு இது பிரயோஜனம் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் கொடுக்கிறார். அனேன நியாயேன தபசா பிராப்தியம் ஜென்மாந்தரம் நாஸ்தி. இதனால தபசினால ஜீவன் முக்தன் பண்ணக்கூடிய தபசினால அவருக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு புண்ணியலோகம் அப்படி கிடையவே கிடையாது. இருந்தாலும் ஜீவன் முக்தனுக்கு இது தர்மம் என்கிற பேச்சு இருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? லோக சங்கிரகாய இதம் தபஹா யுஜ்யதே. லோக சங்கிரகத்துக்காக ஜீவன் முக்தன் பண்றது. ஜீவன் முக்தன் பண்றது அப்படி பண்றதா இருந்தால் அதனால லோக சங்கிரகம் என்கிற ஒரு பிரயோஜனம் நடக்கிறது. அது ஜீவன் முக்தனுக்கு பிரயோஜனம் சொல்ல முடியாது இருந்தா கூட அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அது வச்சுட்டு இதுக்கு தர்மம்னு சொல்றது. தப்பம் கவலைப்பட்டு பண்றது இல்லை. அவரு கவலைப்பட்டு பண்றதா இருந்தா தான் லோகத்துக்கு பிரயோஜனம் கிடைக்கும்ங்கிறது இல்லையே. அவரு பண்ணுவார், அது பண்றது அது சொரூபம் அப்படியே லோகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அவ்வளவுதான். லோகத்தை பத்தி கவலைப்பட்டு பண்ணணுங்கிறது இல்லை. இது இல்லதான் நமக்கு கிடையாது. இப்போ உலகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கொடுக்கணும், நம்மள ஜீவன் முக்தனை விட்டுருங்க. நம்மளுடைய ஸ்திதி அவள்தான். இப்போ ஏதாவது ஒரு கஷ்டப்படுறவா இருக்கா, அவளுக்காக ஏதாவது ஒரு உதவி செஞ்சு கொடுக்கணும்னால் அவருடைய கஷ்டத்தை யோசிச்சு கவலைப்பட்டு பண்றதா இருந்தா தான் அவருக்கு பிரயோஜனம் கிடைக்குமா? அபிமானமும் தேவையில்லை, கவலைப்படுறதும் தேவையில்லை. நம்மளுடைய தர்மமா பண்றது அவ்வளவுதான் போறோம் இல்லையா? அவருக்கு அந்த பலன் கிடைக்கணும்னா இப்போ ஒரு தரித்திரன் இருக்கான், ஒரு தரித்திரனா இருக்கான். அவனுடைய கஷ்டத்தை பார்த்து நமக்கு மனசுல ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இவருக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்றதா இருந்தா தான் அவருக்கு பலன் கிடைக்குமா? முடிஞ்சது பண்றதா இருந்தா கிடைக்குமா? முடிஞ்சது பண்ணா போறோம் இல்லையா?
அந்த முதல் ஸ்டேஜ் தேவையில்லைன்னு சொல்றேன். அவர் இப்படி இருக்கானே, ஐயோ கஷ்டமாச்சே, நான் எதுக்கு எழுதுறது, அது தேவையில்லை. ஏன்னா அது என்னுடைய மனசு, அது வருமோ இல்லையோ அது வேற விஷயம். நமக்கு ஒரு சென்சிட்டிவா இருக்கிறதுனால, எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு சென்சிட்டிவா இருக்கிறதுனால மற்றவருடைய கஷ்டத்தை பார்க்கும்போது ஏன் எனக்கு எதுக்காக அந்த ஒரு சென்சேஷன் வருதுன்னா அத்தியாசம் இருக்கிறதுனால. நம்மளுடைய நமக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்காரு, மனுஷாலா இருக்காரு, ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய மனசு கொஞ்சம் கீழே போறதும் அர்த்தம். எதுக்கு கஷ்டம் வரணும்? அது சாஸ்திரத்தில் சொல்லல. இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து நீயும் அந்த மாதிரி சகானுபூதி சொல்றது இல்லையா? சகானுபூதியோட பலம் இருந்தா போதும். அவர் இன்னொருத்தர் அழுந்தே இருக்கிறதா அவரை பார்த்து நானும் அப்படி ஆரம்பிச்சாருன்னா என்ன வருது? எனக்கும் வருதேன்னா வரப்படாது, அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது பரிகாரம் நம்மளால முடியுமா அது பண்றோம், அவ்வளவுதான். சிம்பதி ஒன்றும் சொல்லல, சாஸ்திர விகிதம் இல்லை. சிம்பதியினால எது வரணுமோ அது இருந்தா போதும், பலம் இருந்தா போதும். அது இல்லை, பாக்கியெல்லாம் இருக்கிறதுனால உபயோகம் இருக்காது. நம்மளால ஒன்றும் பண்ண போறது இல்லை, சும்மா பேசுறது மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கு. அதனால உபயோகம் இல்லை. மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கறதா இருந்தால் ஏன் உங்களுக்கு மனசுல ஒண்ணுமே ஏற்படைய கல்லு மாதிரி இருக்க அப்படிலாம் கேட்பா, அது வேற விஷயம். ஆனா அப்ப என்ன பண்ணோம், பாருங்க, ஒரு மரண கிரகம் யோசிச்சு பாருங்க. ஒரு மரண கிரகத்தில் போகும்போது சிரிச்சுட்டு போறதா இருந்தா என்ன, எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே, அதனால நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது பண்ணி கொடுத்தா போறேன்னு அப்படி கூடாது. அதுக்கெல்லாம் இது பதில் என்னன்னா, லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் இருக்கு. அப்படி அது ஒரு சிஷ்டாச்சாரம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சிஷ்டாச்சாரம் இருக்கு. சிரிச்சுட்டு போகணும்னு சொல்லல, அழுதுண்டு போகணும் கூட சொல்லல. உதாசீனமா இருக்கலாமோ இல்லையோ, ஏதாவது நம்மளால பண்ண முடியும்னா பண்ணணும். பண்றது ஏதாவது அந்த இடத்துல பண்ண வேண்டிய தர்மம் இருக்குன்னா அது பண்ணணும், அவ்வளவுதான் உலகத்துல இருக்கு. இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி கஷ்டப்படணும்னு எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. அது இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். அப்போ இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து, இல்லைன்னா இன்னொருத்தருடைய துஸ்திதியை பார்த்து அதனால கவலைப்பட்டு ஏதாவது பண்றதா இருந்தா தான் அது லோக சங்கிரகமா வரும் என்கிறது கிடையாது. நமக்கே அப்படி கிடையாது. ஜீவன் முக்தனுக்கு அந்த எண்ணமும் இருக்காது. அதுதான் எது பலம் ரிசல்ட் அதனால அவருக்கு கிடைக்க போறதோ அது கண்டிப்பா கிடைக்க போறதுதான். பண்ண வேண்டியது பண்ணா அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். நடுவில் இருக்கக்கூடிய அந்த விகாரமும் விக்ஷேபங்களும் எல்லாம் தேவையில்லை, உண்மையா தேவையில்லை. அதையவ பகவானாக லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அருகசி இது சங்கிராஹ்ய லோகஸ்திரிவிதா. 3 விதமான லோகங்கள் சங்கிராஹ்யமா இருக்குன்னு சொல்றார். நித்யோ பக்த ததஸ்தேதி, அவ்வளவுதான். விபரீத மார்க்கத்தில் இருக்கிறவன் சங்கிராஹ்யன் இல்லை, கவனிக்க வேண்டிய விஷயம். மற்ற இன்னொருத்தரை சரிப்படுத்துறதுக்காக நான் இப்படி பண்றேன்னு சொல்றது இல்லையா. இன்னொருத்தரை நமக்கு எல்லாருக்கும் அங்கதான் நிறைய உத்தியமங்கள் நடக்கிறது. தன்னை சரிப்படுத்துறதோட மற்றவாளை சரிப்படுத்தணும் இல்லையா. இது பண்றதா இருந்தா மத்தவா என்ன நினைச்சிருவான், மத்தவா நினைச்சுட்டு தானே எல்லாம் பண்றது. நான் இப்படி பண்ணா நம்மளுடைய குழந்தைகள் என்ன நினைச்சிருவா, அதனால இப்படி பண்ணக்கூடாது. இப்படிதானே எல்லா பிரவൃத்திகளும் ஓரளவுக்கு பிரவൃத்திகள் எல்லாம் அப்படிதான் நடந்துருக்கும். அதனாலதான் யாரும் இல்லாம ஏகாந்தமா உட்கார்ந்தா எந்த தர்மமும் நடக்காத சொல்றது. மற்றவாளை காமிக்கிறதுக்காக ஆகவா ஏதாவது பண்றது இல்லையா. இப்படி இருந்தால் மற்றவா என்ன நினைச்சுவா, அது பார்த்துட்டு ஏதாவது பண்றது. அதனால யாருமே இல்லாம தனியா நிக்கிறதா இருந்தால் அந்த ஜெயம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் எல்லா தர்மமும் போயிடும். ஏன்னா இன்னொருத்தரை சரிப்படுத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். ஆனா பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா சங்கிராஹ்ய லோக திரிவிதா 3 விதமா தான் இருக்கு. நித்யோ பக்த தபஸ்தேதி, இதுல இந்த 3 கோஷ்டியில் இருக்கிறவாளுக்காக சன்மார்க்கத்துல வரணும்னு வச்சுட்டு நம்மள ஏதாவது பண்றதா இருந்தா அது சரியா இருக்கும். இது இல்லாமல் விபரீத மார்க்கத்தில் இருக்கிறவா இருப்பாரு, உதாசீனமும் இல்லை, நம்ம சொல்றத அங்கீகரிக்கப்படுறதும் இல்லை, விபரீத பட்சத்துல இருக்கிறவா அவளுக்காக ஏதாவது பண்றதுன்னா வியர்த்தம் தாங்க. ஏன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சிஷ்யோ பக்த தபஸ்தேதி தத்ர சிஷ்யஸ்ய அந்தர்முகே யோகினி குரவு பிராமாணிகத்துவ புத்தி அதிசயேன பதுபதிஷ்டே தத்துவே பரமம் விஸ்வாசம் பிராப்தி சித்தம் சகசா விஸ்ராமதி. அந்த யோகி அந்த இந்திரிய சயமத்தோட சமாதியோட இருக்கும் பொழுது அந்த யோகியோட சிஷ்யன் எப்படி பார்ப்பான், சிஷ்யஸ்ய
அந்தர்முகே யோகினி குரு பிராமணிகத்துவ புத்தி அதிசயேனா, அந்த யோகி அந்தர்முகனா இருக்கும்போது அவர்ல பிராமணிகத்துவ புத்தி ஜாஸ்தி வரும். அந்த சிஷ்யனுக்கு அந்த புத்தி வரும்பொழுது அது உபதிஷ்டே தத்துவ பரமம் விஸ்வாசம் பிராப்தி, அந்த சிஷ்யனுக்கு ஒரு அந்த விஷயத்துல சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயத்துல ஒரு விசுவாசம் வர்றதுக்கு அது உபயோகப்படுறது. சிஷ்யனுக்கு விசுவாசம் வரணும் என்கிறதுக்காக சமாதி அபிநயம் பண்ண சொல்லல. அவருடைய சமாதி அனுஷ்டானம் இருக்கு, ஜீவன் முக்தனுடைய சமாதி அனுஷ்டானம் எப்படி ஒரு தர்மமா வரும்னா லோக சங்கிரகத்துக்காக உபயோகப்படுறது. எந்த லோகம்னா சிஷ்யன் பக்தன் தடஸ்தன் 3 பேர் இருக்கா. அந்த சிஷ்யனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது மட்டும் சொல்றது. சிஷ்யனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறதுனா அந்த குரு வந்து சமாதியிலே இருந்து இருக்கா, கூட்டா கூட எழுந்து வெளியில் வர்றதில்லை. அந்த மாதிரி மனசே விட்டு உலகத்தை விட்டு ஆத்மஸ்வரூபத்திலே அப்படியே அடைஞ்சிருக்கார். அது பார்க்கும்போது சிஷ்யனுக்கு என்ன பிரயோஜனம் வருது? அவர் உபதிஷ்டமான தத்துவத்தில் விசுவாசம் ஏற்படுறது. விசுவாசம் இருக்கும், சாதாரணமா ஒரு விசுவாசம் இருக்கும், இதோட திருடமான விசுவாசம் ஏற்படுறது. அதனால கடுபடித்தே தத்தே பரமம் விசுவாசம் பிராப்தி சித்தம் சகசா விஸ்ராமியதி, அந்த சிஷ்யனுக்கு அந்த மார்க்கத்தில் வர்றதுக்கு உபயோகப்படுறது. அதேவ ஸ்ரூயதே யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனா. யார் எந்த ஒருவனுக்கு தேவன் ஈஸ்வரனில் பராபக்தி ததா குரௌ யதா தேவே ததா குரௌ, குருவில் இந்த பக்தி வச்சிருப்பான் இல்லையா, அதனால தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனா அகதிதாப்தியர்த்தா தஸ்யைதே அகதிதாக சொல்லாம விட்ட விஷயங்கள் கூட அவனுக்கு சரியா கிரகிக்க முடியறது, அந்த பக்தியோட மகாத்மத்தினால கிரகிக்க முடியறதுன்னு சொல்ற. பிரகாசந்தே மகாத்மனா இது ஸ்மரியதை, அதை சூயதே சொல்லி சுதியை கோட் பண்ணி அப்புறம் ஸ்மரியதே சொல்லி ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தப்பர சஞ்சதேந்திரியா ஞானம் லப்துவா பராம் சாந்தி அதிரேனாதிகச்சதின்னு. இப்போ இது வந்து ஜீவன் முக்தனுடைய சுபாவமா இருக்கிறதுனால ஜீவன் முக்தனால் அத சகஜமா இருக்கும். அந்த ஜீவன் முக்தனுடைய சகஜமா இருக்கக்கூடிய சுபாவம் மற்றவர்களுக்கு வந்து உபதேசம் மாதிரி இருக்கணும். ஜீவன் முக்தன் இல்லாமல் சாதாரணமான குரு இருக்க, அவரும் அந்த ரீதியில் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா சிஷ்ய விசுவாசம் போயிடும். அந்த சமாத்தியவஸ்தையோ இந்திரிய சயமமோ அந்த அளவுக்கு வைராக்கியமோ இல்லாட்டாலும் இருக்கிற ராகத்தை வெளியில் காமிக்காம இருக்கிறது கூட பெட்டர். என்ன காரணம்? சிஷ்யன் தப்பா நினைச்சுவோம், இவரே சொல்லிக் கொடுக்குற இவரே இப்படி இல்லை, நான் எதுக்கு இருக்கணும். அப்ப என்ன உச்சீதேயுமே லோகா, யாரையாலும் சரியா கொண்டு வர முடியாது போயிடும். எல்லா ராகமும் மனசில் பெற்றது அப்படியே சொல்லுவாரு சில பேர். அப்படி கிடையாது, அதுல ஒரு தர்மம் இல்லை. மனசுல பெற்றதெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? மனசுல பலவிதமான விசாரங்கள் வரும். தப்பு சரியா இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். இத வேகம் ஒரு வார்த்தை இருக்கு ஆயுர்வேதத்தில், தெரியுமா? வேகம்னா என்ன சொல்றது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றது இல்லையா? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றது இல்லையா? இப்போ யான் வருது, அதெல்லாம் வேகம். இல்ல ஆயுர்வேதத்துல சிகிச்சை சொல்லும்போது வருது, ஆரம்பத்துல வருது, ஆயுர்வேதத்துல வருது. அத 2 விதமா வேதங்களை சொல்றது. அஷ்டாங்க வேதத்துல இருக்கு. வந்தா உடனே வெளியில் விட வேண்டிய வேகங்கள், வந்தாலும் வெளியில் விடக்கூடாத வேகங்கள். வந்தால் வெளியில் விடணும், யான் வந்துருக்குன்னா உடனே வெளியில் விடணும், அது நிற்கக்கூடாது. அந்த மாதிரி இது மோஷன் வர்றதுக்கு டெம்டேஷன் வரும் இல்லையா? மூத்திர விசர்ஜனம் பண்றதுக்கு, மல விசர்ஜனம் பண்றதுக்கு எல்லாம் டெம்டேஷன் வரும் இல்லையா? அது அப்படியே பிடிச்சு நிற்கக்கூடாது, அது அனாரோக்கியத்துக்கு காரணமாயிடும். இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு, இப்படியே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. அதுக்கெல்லாம் வேகங்கள்னு பேரு. வேகம் நம்மளுடைய வேகம்னு பேர் அதுக்கு என்ன காரணம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி நம்மளுடைய இச்சை இல்லாமலே அது வரும். அப்படி பண்ணணும்னு நினைச்சுட்டு பண்ணல, அது இப்படி பண்ணணும்னு நினைச்சுட்டு பண்றது இல்லை. இப்ப இந்த புஸ்தகம் எடுத்து நான் போறேன்னா இனிமேல புஸ்தகம் எடுத்து போக வேண்டியதா ஆயிருக்கும், சமயம் ஆயிருக்கும் நினைச்சுட்டு தானே போனோம். நான் முதல் முடிவெடுத்து பண்ணக்கூடிய சேஷ்டைகள் இருக்கு, ஆக்ஷன்ஸ் பல விதமா இருக்கு இல்லையா? இது பண்ணணும்னு முதல் முடிவு எடுத்து அப்புறம் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஒரு விதமா இருக்கு. அது இல்லாமல் வரக்கூடிய அதுக்குதானே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் இந்த சரீரத்தினுடைய நிறைய விகாரங்கள் இருக்கு. இந்த விகாரங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. அது வந்து தடையக்கூடாத வேகங்கள் அதெல்லாம். எதை முன்னாடி சொன்னா இதெல்லாம் வந்தால் அது உடனே அதை நிர்வகிக்கணும் அப்படி. ஆனால் இது அப்படி இல்லை. உள்ளுக்குள்ள ராகம் வருது, துவேஷம் வருது, துக்கம் வருது. துக்கம் வந்த உடனே ஹான்னு கத்துறதா? அப்படி கிடையாது. அப்படி
பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அப்ப அது உள்ள நிறுத்தணும். அது விவேகத்தினால என்ன அம்யமத்தை கொண்டு வரணும். சப்ரஸ் பண்றது இல்லை. சப்ரஸ் பண்றதுக்கும் விவேகத்தினால அந்த விகாரத்தை இல்லாம பண்றது. சப்ரஸ் பண்றதுன்னா விகாரம் இருக்கிறச்சு அதை வெளியில் காமிக்காத அபிநயம் பண்றது. அது விகாரத்தினால அந்த விகாரத்தை விலையமா போகிற மாதிரி பண்றதுக்கு அதுதான் நியாயம்னு சொல்றது. அது வெளியில விடக்கூடாது. ஒரு க்ஷணமாவது சப்ரஸ் தான் பண்ணணும். முதல் க்ஷணத்துல சப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் எதுக்கு இந்த விகாரம் வருது, இதுக்கு இந்த இடம் இருக்கா யோசிச்சு சாஸ்திர விகாரத்தினால அதை விடணும். இல்லைன்னா அது வேற ரோகத்துக்கு காரணமாயிடும். உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து வேற விதமா அபிநயிச்சு நடந்தால் அது அப்புறம் மனோ ரோகத்துக்கு காரணமாயிடும். அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லினா ஜீவன் முக்தாக்கு அது சுபாவமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு சுபாவம் இல்லையே. இருந்தாலும் லோக சங்கிரகார்த்தம் அப்படி நடக்கணும். துஷ்ட விகாரங்கள் வந்தாலும் அதை காமிக்க கூடாது.